கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரு பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்கள் 1983 ஆண்டிலிருந்து எனக்கு நன்றாய் தெரிந்தவர். அவர்கள் ஊழியத்தின் மூலம் தேவன் அருளிய சுவிசேஷ செய்திகள் எனக்கும் நான் பணி செய்த சில திருச்சபை மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தன. பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் கடந்த 33 ஆண்டுகளாக ஜெப ஐக்கியத்தில் என்னுடன் பங்கு பெற்று வந்துள்ளார். சமீபத்தில் இவர் கர்த்தருடைய கிருபையினால் தொலைக்காட்சி மூலம் சுவிசேஷ செய்திகளை அறிவித்ததை நான் அறிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இவர் மூலமாய் எல்லா திருச்சபை மக்களுக்கும் மற்றும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு வாழும் மக்களுக்கும், உடைந்த உள்ளங்களுக்கும், வியாதியால் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை கொடுக்கவும், வாழ்க்கையில் சமாதானம் பெறவும் தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சகல துதி கன மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று பிரதர் வின்சென்ட் ஜேம்ஸ் அவர்களை வல்லமையாக உம்முடைய நாம மகிமைக்கென்று பல திருச்சபைகளிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி அளிக்கிற உமது மகனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே வழிநடத்தப்பட சகோதரர் ஜேம்ஸ் அவருடைய ஊழியங்களையும் அவரையும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகர் ஜெப குறிப்பை அனுப்புகிறீர்கள், தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொள்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை என்னுடைய தனி ஜெபத்தில், உபவாச ஜெபத்தில் வைத்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களின் வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். என்னுடைய ஊழியங்களை உங்கள் ஜெபத்தில் தாங்குங்கள். காணிக்கை மூலமாக உதவி செய்யுங்கள். தொலைக்காட்சியில் பேசுவது என்று சொன்னால் சாதாரண ஒரு காரியம் அல்ல. பணம் கொடுத்தால்தான் தொலைக்காட்சியில் பேச முடியும். ஆதலால் நீங்கள் உதவி செய்தால் தொடர்ந்து நான் தொலைக்காட்சியில் பேச முடியும். அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொலைக்காட்சி ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நேராக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய வேதத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். 2 எஜமான்களுக்கு நாம் சேவை செய்யக்கூடாது. உலகத்துக்கும் சேவை செய்வது, உலகத்தையும் நேசிப்பது, ஆண்டவரையும் நேசிப்பது, அது கூடாத காரியம். இதை நான் சொல்லவில்லை, ஆண்டவரே சொல்கிறார். 2 எஜமான்களுக்கு நாம் சேவை செய்யக்கூடாது. உலக எஜமான் ஒருவன் இருக்கின்றான். ஆண்டவரை பார்த்தவன் சொன்னான், நீ என்னை வணங்கி கொண்டால் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சொன்னான். ஆண்டவரை மட்டும் நேசிப்பதுதான் உண்மையான தெய்வீகம். 1 ராஜாக்கள்
18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்கள், எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்கின்றார். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை தெய்வங்கள். நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது அவர்கள் பதில் கூறவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் 2 எஜமான்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா! அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவரையும் பின்பற்றுவது, மற்ற தெய்வங்களையும் பின்பற்றுவது கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 38ஆம் வசனத்திலிருந்து 41 வரையில் வாசித்து பாருங்கள். தேவ ஜனங்கள் ஒரு பக்கம் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள், மறுபக்கம் விக்கிரங்களையும் சேவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் பிள்ளைகளையும் இப்படியே செய்ய வைத்தார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவரை சேவிப்பதிலே, ஆண்டவரை பின்பற்றுவதிலே நமக்கு ஒரு உறுதியான தீர்மானம் இருக்க வேண்டும். யோசுவா என்ற ஒரு பக்தன் சொல்கின்றான். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென், அல்லேலூயா! இந்த நாளிலே அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் 2 எஜமான்களை பின்பற்றுகிறீர்களா? ஒரே எஜமானாகிய இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? அநேகருடைய வாழ்க்கையில் இந்த 2 விதமான குணங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார் லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில், கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அருமையான தேவச்சனமே, நம்மை ஆண்டவர் அவரை சேவிக்க மட்டும்தான் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் யாரை சேவிக்கின்றோம்? யாரை பின்பற்றுகிறோம்? உலகத்து எஜமானை பின்பற்றுகிறோமா? இயேசுவை பின்பற்றுகிறோமா? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் லோத்துக்கும் அவன் மனைவி பிள்ளைகளுக்கும் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். உங்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போங்கள், பின்னிட்டு பார்க்காதீர்கள், மலைக்கு ஓடிப்போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். ஆமென், அல்லேலூயா! அருமையான தேவச்சனமே, கிறிஸ்துவ ஜீவியம் பின்னிட்டு பார்க்கிற ஜீவியம் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அறிக்கையை நாம் பார்க்கிறோம். வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து ஜீவிப்போம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நீங்கள் யாரை சார்ந்து ஜீவிக்கிறீர்கள்? ஆண்டவரை சேவிப்பதற்கு, சேவியாமல் இருப்பதற்கு, இரட்டை குணம் இருப்பதற்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? அரைகுறை மனது. ஆண்டவரை பின்பற்றுவதில் முழு மனது தேவை. ஆண்டவர் 10 கட்டளையை 2 கட்டளையாக சுருக்கி கொடுத்தார். அதில் முக்கியமான ஒரு கட்டளை, ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரை சேவிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா!
பேதுரை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 முறை அவனை பார்த்து கேட்டதை பார்க்கிறோம். ஏன் அவனை அந்த கேள்வியை கேட்டார்? ஆண்டவரை நான் அறியேன், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணினான். சத்தியத்தை கேட்டவன் தான், ஆண்டவரோடு பழகினவன் தான், ஆண்டவரோடு கூட ராபோஜனத்தில் பங்கு பெற்றவன். ஆனால் ஒரு கஷ்டம் உபத்திரம் வந்தபோது அவன் ஆண்டவரை மறுதலித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவனை மீண்டுமாக சந்தித்து அவன் பின்மாற்றத்துக்குள் செல்லாதபடி அவனை மீண்டுமாக தன் அன்பினால் அவனை இழுத்து கொண்டார். அவனை பார்த்து கேட்ட கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? ஏனென்று சொன்னால், பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றினவன் தான், அவன் சீசன் தான். ஆனாலும் கூட அவனுடைய உள்ளத்தில் அரை மனதோடு கூட ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறான். அதனால் தான் அவன் ஆண்டவரை அவன் மறுதலித்தான். பிரியமானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு ஒரு மனிதன் கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு கூட நடக்க கவலைப்படாதவன் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பாவங்களை விட்டு விலகாதவன். இந்த நாளிலே நம்முடைய ஜீவியம் அவ்விதமாக இருக்கிறதா? 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அமிஸ்யா என்ற ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு கூட செய்யவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அநேகர் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்கள், ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முழு மனதோடு கூட ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யூதா என்கிற சகோதரி கள்ளத்தனமாய் திரும்பினால் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இரட்டை மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள், ஆனால் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, வெளியிலே இயேசுவை நேசிப்பது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு தவறான தேவர்களை சேவிப்பது, ஜோசியம் பார்ப்பது, நல்ல நாள் பார்ப்பது, ஒரு கிறிஸ்துவ நிச்சயதாமத்தில் நான் சென்றிருந்தேன். ஜெபிப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அங்கு பெண் வீட்டார் வந்து விட்டார்கள், மாப்பிள்ளை வீட்டார் வரவில்லை. என்னென்று கேட்டபோது அவருடைய உறவினரை கேட்டேன் பக்கத்தில், என்னங்க லேட்டு? இல்லை 4-6 ராவு காலம், அதை முடிச்சுட்டு தான் வருவாங்க. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, எல்லார் கையிலும் அங்கு வேதம் இருந்தது. கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆயத்துக்கு செல்கிறவர்கள், கிறிஸ்துவ திருமணம் தான், ஆனால் ராவு காலத்தை பார்க்கிற கிறிஸ்துவர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். 2 மனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே 2 மனம் உடையவர்களாக இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் யாக்கோபு 4:8 சொல்கிறார், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை
பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அநேக மக்கள் 2 வாழ்க்கை வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு பாடலை நான் கேட்டிருக்கிறேன். அது இசை இல்லை இங்கே, ஆனாலும் கூட அந்த பாடலை பாட நான் விரும்புகிறேன். பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா, பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா, வெளியில் ஒரு குணம் சபையில் ஒரு குணம், இதுதான் உந்தன் வாழ்க்கையா, பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா, நல்லும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை, தேவன் மேல் அன்பும் பிறர் மேல் அன்பும், தேவன் மேல் அன்பும் பிறர் மேல் அன்பும் உன் வாழ்க்கையில் இருந்தால் பயம் இல்லை, உன் வாழ்க்கையில் இருந்தால் பயம் இல்லை, பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா, வாயில் வஞ்சகம் வீண்வாக்குவாதம் மனதில் முழுவதும் மாய்மாலும், வாயில் வஞ்சகம் வீண்வாக்குவாதம் மனதில் முழுவதும் மாய்மாலும், உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம், உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம், கிறிஸ்துவுக்கு உன்னால் அவமானம், கிறிஸ்துவுக்கு உன்னால் அவமானம், பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா, ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, அடுத்த நாளே பாவத்திற்கு அடிமை, அடுத்த நாளே பாவத்திற்கு அடிமை, தேவனுக்கு முன்னால் மனவேதனை, நம் தேவனுக்கு முன்னால் மனவேதனை, பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா, கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளில் இருந்து வெளியே வா, கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளில் இருந்து வெளியே வா, ஆத்தும ரட்சிப்பு மிகவும் அவசியம், ஆத்தும ரட்சிப்பு மிகவும் அவசியம், இதயத்தை இன்று இயேசுவுக்கு தாம், இதயத்தை இன்று இயேசுவுக்கு தாம், பசுத்தோல் போர்த்திய புலியானி பயிரை மேயும் வேலியா. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது சாத்தான் அவரிடத்திலே அங்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நானே வாசிக்கின்றேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்படி சோதனைக்காரர்களிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனியானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் படைப்பான் எழுதியிருக்கிறது. இங்கு ஆண்டவரை பிசாசு சோதிப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கின்றான். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து, நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பால போ சாத்தானே,
உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, கிறிஸ்துவ வாழ்க்கை இரட்டை வாழ்க்கை அல்ல, ஒன்றான மெய்தேவனாகிய இயேசுவையே செய்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அது பிரயோஜனமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆத்மா விலையேற பெற்றது பிரியமானவர்களே. இந்த உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். உலகத்தில் இருக்கிற செல்வம் நம்மிடத்தில் இருக்கலாம், விலையேற பெற்ற கார் வைத்திருக்கலாம், பங்களா வைத்திருக்கலாம், வசதியான வாழ்க்கை வாழலாம். ஆனால் இயேசுவை மட்டும் சேவிக்கின்றாயா? இந்த நாளிலே ஆண்டவரோடு பேசுகிறார். அருமையான தேவச்சனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவரை மட்டும் சேவிப்பதை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். யாக்கோபு 4:4 சொல்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலே சிலை வழிபாட்டில் இருந்த ஒரு வாலிபன் தான். அநேக சிலைகளை வணங்கினவன். என்னுடைய பழைய வாழ்க்கை இவ்விதமாகத்தான் இருந்தது. விக்கிரங்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நானே தேவன், வேறொரு இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவரை, ஜீவனுள்ள தேவனை, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நான் பின்பற்றும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே உங்களுடைய தீர்மானம் எவ்விதமாக இருக்கிறது? நாம் செய்ய வேண்டிய தீர்மானம் என்ன பிரியமானங்களே? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாதனால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நாம் இருளிலே சென்று கொண்டிருக்கிறோமா? வெளிச்சத்துக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். வெளிச்சத்துக்கு வருகிற நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானங்களே, கர்த்தரை பின்பற்றுவது மட்டுமல்ல, கர்த்தரை நம்புவது மட்டுமல்ல, கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இங்கே சூலமித்தியால் மணவாட்டி தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டால் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் இருந்தது. ஆனாலும் அவருடைய வனாந்தரத்தில் தன் நேசரை அவர் சார்ந்து கொண்டார். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நீங்கள் எதன் மீது சார்ந்து ஜீவிக்கிறீர்கள்? உலகத்தின் மீதா, பணத்தின் மீதா, பொன் மீதா, வெள்ளி மீதா, உற்றார் உறவினர்கள் மீதா, நண்பர்கள் மீதா நீ சார்ந்து ஜீவிக்கிறாய்? ஆண்டவர்களோடு பேசுகிறார். வனாந்தரத்தில் இயேசுவை சார்ந்து ஜீவித்தாலும் கூட இயேசு நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஐயும் வாசித்து பாருங்கள். வனாந்தரத்தில் அழிந்து கொண்டிருந்த ஆகாரை தேவன் நடத்தினார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு சென்று கொண்டிருந்த ஆகாரை பெயர் சொல்லி அழைத்தார். ஆகாரே, உனக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லி ஆண்டவர் அவளை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய கண்ணீரை துடைத்தார். அவருடைய குழந்தையின் தாகத்தை தீர்த்தார்.
அதே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையும் கூட மாற்றுவார். உங்களுடைய வனாந்தர வாழ்க்கையும் கூட ஆண்டவர் மாற்றுவார். ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் உங்களுடைய கண்ணீரை கூட துடைப்பார். பிரியமானவர்களே, எலியாவையும் கூட வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தினார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சூரியன் செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருந்த எலியாவுக்கு காகங்கள் மூலமாக தேவன் எலியாவை போஷித்து நடத்தியதை பார்க்கிறோம். காரணம் என்ன? கர்த்தரை சார்ந்து ஜீவித்தான் எலியா. ஆமென், ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வாலிபனாகிய யோசுவா கர்த்தரின் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இங்கு ஒரு வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம். வாலிபனாகிய யோசுவா கர்த்தரின் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆலயத்துக்கு செல்கிறோம். மற்ற நேரத்தில் எல்லாம் அந்த ஆலயத்தை நோக்கி பார்ப்பதில்லை. ஆனால் இவனோ வாலிபன் கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பிரியமானவர்களே, ஆனால் இப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் என்ன செய்தார்? பிரியமானவர்களே, மோசேக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசுவாவை கொண்டு வந்தார். 31 ராஜாக்களை வெற்றி பெறும்படியான கிருபையை யோசுவாவுக்கு கொடுத்தார். தேவ ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யோசுவாவிடத்தில் கொடுத்தார். காரணம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தை, ஆசாரிப்பு கூடத்தை அவன் பற்றி கொண்டான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அன்னாள் என்ற ஒரு சகோதரியை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்னாளின் ஆரம்ப வாழ்க்கை புருஷனை சார்ந்து ஜீவித்தார். அதன் நிமித்தம் அழுகை, அவமானம், குழந்தை இல்லாத சூழ்நிலை. ஆனால் அதே அன்னாள் கர்த்தரின் ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை சார்ந்து ஜீவித்த போது அன்னாளின் துக்கம் மாறியது. ஆமென், ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரியே, தாயே, நீ யாரை சார்ந்து ஜீவிக்கின்றாய்? இன்னும் மனிதனை நம்பி சார்ந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? அன்னாளை போல, யோசுவாவை போல, சூலமித்தியாரை போல கர்த்தரை சார்ந்து ஜீவிப்பாயானால் ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே சார்ந்து ஜீவித்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப் என்ற ஒரு மனிதன் அவனை மிரட்டுகிறான். இன்னுமா நீ கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? என்னை உன் கையிலிருந்து யார் விடுவிக்க முடியும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக பேசினான். பிரியமானவர்களே, ஆனால் கூட எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்து ஜீவித்ததால சனகரிப்பை கர்த்தர் முறியடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. என் அருமையான தேவஜனமே, கர்த்தரை சார்ந்து ஜீவிப்பாயானால் உனக்கு விரோதமாக வருகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த காரியங்களை ஒன்றுமில்லாமல் செய்வார். பிரியமானவர்களே, சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 4 6 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு தாவீது நெருக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தாவீது கர்த்தரை சார்ந்து ஜீவித்ததால் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரங்களிலிருந்து தாவீதை கர்த்தர் விடுவித்தார். பிரியமானவர்களே, என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரை நாம் நேசிப்போம். அரைகுறை மனதோடு கூட அல்ல, முழு மனதோடு அவரை நேசிப்போம். 2 குணமுடையவர்களாக அல்ல, முழு மனதோடு கூட ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம், அவரை சேவிப்போம். பிரியமானங்களே, அவரை சார்ந்து நாம் ஜீவிப்போம். ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஐயா, நீங்கள் சொல்கிற சத்தியத்தின்படி இன்று முதல் நான் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறேன், கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பார்? அது நியாயமான கேள்விதான். ஆனால் கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்ற பதில், கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கும் போது
யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கு வேதம் சொல்கிறது, ஆண்டவர் உபாகமம் 1:31 சொல்கிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அருமையான தேவஜனமே, கர்த்தர் உன்னை, ஒரு மனிதன் தன் பிள்ளையை தூக்கி சுமப்பதை போல ஆண்டவர் உன்னை தூக்கி சுமப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில 13 வயதிலே என் தகப்பனாரை நான் இழந்தேன். பிரியமானங்களே, என்னோடு கூட பிறந்தவர்கள் 4 பேர். என் விதவை தாயார் செய்த ஒரே காரியம், எப்பொழுது பார்த்தாலும் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வேதாகமம் தான் எங்களை வழிநடத்தியது, என்னை படிக்க வைத்தது, எனக்கு நல்ல வேலையை கொடுத்தது, என்னை உயர்த்தியது. பிரியமானங்களே, கர்த்தரை சார்ந்து ஜீவிங்கள், கர்த்தர் உங்களை தூக்கி சுமப்பார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவரை நீங்கள் சார்ந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் உனக்கு அடைக்கலமும் ஆதரவுமாய் இருப்பார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையுமா இருப்பார்னு சொல்லி சங்கீதம் 46 சொல்கிறது. அவரை சார்ந்து ஜீவிக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். பிரியமானங்களே, ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னொரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானங்களே, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவஜனம், இதுவரையில் நடத்தினவர் ஆண்டவர் இனியும் நடத்துவாராம். எப்பொழுது? அவரை முற்றிலுமாக நாம் சார்ந்து ஜீவிக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏசாயா 66:13 சொல்கிறார், ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவஜனமே, ஆண்டவர் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றுவார். எப்பொழுது? அவரை நீ சார்ந்து ஜீவிக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதம். இந்த நாளிலே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் 2 எஜமான்களுக்கு நாங்கள் சேவை செய்யாதபடி, 2 எஜமான்களை நாங்கள் பின்பற்றாதபடி, ஆண்டவரே, ஏலியா அன்றைக்கு சொன்னாலே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், அவரை பின்பற்றுங்கள் என்று சொன்னதை போல ஆண்டவரை உண்மையே நாங்கள் பின்பற்றி செல்ல கிருபை தாரும் அப்பா. எங்களுக்கு அரைகுறை மனது வேண்டாம் அப்பா, 2 மனம் வேண்டாம் அப்பா. முழு உள்ளத்தோடு உம்மை சேவிக்க கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, வேதத்தில் காணப்பட்ட ஆண்டவரே சூலமித்யாலை போல, ஆண்டவரே யோசுவாவை போல, எசேக்கியா ராஜாவை போல, தாவீதை போல, அன்னாளை போல உம்மையே சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் அப்பா. ஆண்டவரே, உம்மை சார்ந்து நாங்கள் ஜீவிக்கும் போது ஆண்டவரே எங்களை நீர் தூக்கி சுமக்கிறீரப்பா, எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர், ஆதரவாக இருக்கிறீரப்பா. எங்களை ஏந்துகிற தெய்வமா இருக்கு, சுமக்கிற தெய்வமா இருக்கிறீர், தப்புவிக்கிற தெய்வமா இருக்கிறீரப்பா. தாயை போல தேற்றுகிற தெய்வமா இருக்கிறப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் யாராவது என்னை யாரும் நேசிக்கவில்லையே, என் வாழ்க்கை மாறவில்லையே, என் தரித்திரம் மாறவில்லையே, என் கஷ்டம் மாறவில்லையே என்று சொல்லி கலங்கி உள்ளத்தோடு ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, இன்றிலிருந்து ஆண்டவரே, அதை யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இந்த உறுதியான தீர்மானத்தை எடுக்க கிருபை செய்யும். வியாதியுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியுள்ள மக்களை சுகப்படுத்தும் அப்பா. ஆண்டவரை, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது வியாதிகளை கண்டு மனது உருகினீரப்பா.
ஆண்டவரே, திமிர்வாதக்காரனை சுகமாக்கினீர், குஷ்டரோகியை சுகமாக்கினீர், 18 ஆண்டுகள் கூனியா இருந்த ஸ்திரியை சுகமாக்கினீர், 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்கினீர். ஆண்டவரே, நீர் சுகமாக்க இந்த வியாதி ஒன்றுமில்லை சுவாமி. ஒவ்வொரு வியாதிச்சலும் சுகமாக்கும் அப்பா. அடியன் கண்ணீரோடு ஜபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு வியாதிச்சலும் சுகமாக்கும். வீடுகளிலும் மருத்துவமனையிலும் அப்பா, என் வியாதி இன்னும் என்னை விட்டு நீங்கவில்லையே, இது எப்பொழுது நீங்க சுகமாகும் என்று சொல்லி கண்ணீரோடு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு இப்பொழுதே அப்படி தெய்வீக வல்லமை அப்படி சரீரத்தின் மீது இறங்க முடியாது நான் ஜபிக்கிறேன். நான் உன் பரிகார கர்த்தர், உன்னிலிருந்து வியாதி நீக்கு போடுன்னு சொன்னீரப்பா. உடைய வேத வசனத்தை அனுப்பி சுகப்படுத்தும் அப்பா. உடைய தடுமைகளால் நாங்கள் குணமாகிறோம் சொன்ன அந்த வேத வசனத்தின்படி கல்வாரி சிலுவையிலே எங்களுடைய வியாதிகளை சுமந்து தீர்த்தீரப்பா. உடைய தடுமைகளால் நாங்கள் குணமாகிறோம் சொன்ன ஆண்டவரே, உடைய வேத வசனத்தின்படி அப்பா ஒவ்வொரு வியாதிகளையும் சுகமாக்கும் அப்பா. கடன் பிரச்சனை இருக்க மக்களுக்காக ஜபிக்கிறேன். கடன் தொலைந்து விடுதலை தாரும் அப்பா. நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜபிக்கிறேன். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாரும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அப்பா திருமணத்தை கட்டளிடும் ஐயா. வயதாகி கொண்டிருக்கிறதே என் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கின்றார்கள் சுவாமி. உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறப்பா. ஆண்டவரை யாராவது ஆண்டவரே இப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரான்னு சொல்லி ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் அப்பா அற்புதத்தை செய்யுமப்பா. இன்றைக்கே அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுமப்பா. இப்பொழுதே செய்யுமப்பா. ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா. உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். குழந்தைகளை ஆசீர்வதியும். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும் அப்பா. ஆண்டவரே, தவறான பாதையில சென்று கொண்டிருக்கிற வாலிப ஆண்களுக்காக பெண்களுக்காக ஜபிக்கிறேன். இந்த உலகத்தின் மாயின் பின்னாலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவளை நம்முடைய பக்கமாக இழுத்துக்கொள்ள முடியாது நான் ஜபிக்கிறேன் அப்பா. எத்தனையோ தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜபத்தை கேளும் அப்பா. அவருடைய ஜபத்தை கேட்டு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா ரட்சிப்புகள் கொண்டு வர முடியாது நான் ஜபிக்கிறேன். எந்த நாளிலும் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் சுவாமி உம்மை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097. இயேசுவை போல் யாரும் இல்லை, மாசில்லா